ஹலே மக்களே, ஒரு ருசியான சிக்கன் பிரியாணி பண்ணுவது எப்படி? ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும். காடமன், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டாச்சு. போட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கு. பச்சை மிளகாய் போட்டவுடன் வெங்காயம் போட்டு வணக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களே, 1 கிலோ சிக்கனு. 1 கிலோ சிக்கனில் சில்லி மசாலா, கொரியாண்டர் பவுடர், சிக்கன் மசாலா, கீ, தயிர் போட்டு லெமன் போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி. பார் மக்களே, அரிசி ஊற வச்சுருக்கார்கள். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சிடணும். பாஸ்மதி ரைஸ், கோல்டு ப்ரௌன் கலரில் ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா ஆனியன் வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். மக்களே, ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வரணும். ஆனியன் கொண்டு வதங்கி கொண்டிருக்கிறது. ப்ரௌன் கலர்லாம் வந்தால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பிரியாணிக்கும் கலர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். மக்களே, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டால் தான் அந்த கீழே இருக்கிறதுல மேலே வரும், மேலே இருக்கிறதுல கீழே போய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கோல்டன், நல்லா இது நல்லா எல்லாமே சேமாக கோல்டன் கலரில் வரும் ஆனியன். மக்களே பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. போட்டு இப்போ நல்லா கிண்டிகிட்டு இருக்காங்க. போன உடனே அந்த இஞ்சி பூட்டு போட்டோம்னா அந்த ஆயில் வந்து சலசலப்புன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்த பிறப்பு முடிஞ்ச பிறப்பு டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டொமேட்டோ பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க அதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் குழந்தைங்க ஒரு 4 பேர் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க வந்து அந்த தோலுங்க, இந்த டொமேட்டோ அந்த தோலில் சாப்பிட மாட்டேங்குதுன்னா டேஸ்ட்டாக அரைச்சிடுறது. அது முக்கியமாக எங்கள் சருமான ஒரு பையன் இருக்கான். அவன் தான் வந்து நல்லா பொறுக்கி வச்சு திங்கிறாள். எண்ணெயை வணங்கும் போதே கொஞ்சம் போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் வதங்கின வரும். நம்ம மல்லி புதினா கொஞ்சோண்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். மசாலாவில் 100 கிராம்ஸ் கேடு வந்து ஒரு 100 கிராம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் மிக்ஸ் போட்டு நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். சிக்கனை நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். தக்காளி, டொமேட்டோ அந்த இதோட எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா 1 கப் சிக்கனை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சிக்கனை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். சில்லரில் வைக்கலாம், இதெல்லாம் வச்சிடலாம். இல்லை வெளியே கடை கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஊற வச்சா நல்லா சிக்கன் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன்லேயே மசாலாலாம் போட்டாச்சு. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சக்தியில், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. இது எல்லாமே போட்டு சிக்கன்லேயே போட்டு மேக்னேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நம்ம இதில் போட வேண்டிய அவசியம் இல்லை.
சிக்கன்லேயே போட்டு வச்சிட்டா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நல்லா குக் ஆகி ஆயில் மேலே வரணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி 1 kg பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கோம். பாயில் பண்ணாமல் நாங்கள் டைரெக்டாகவே பிரியாணி பண்ணுறோம் ஊற வச்சு. பார் மக்களே, ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. அடுத்தது வாட்டர் ஆர்டர் பண்ணி லெமன் லைட்டாக பிழிஞ்சு விட்டு இப்போ நம்ம அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்ற போகிறோம். மக்களே, அளவு தண்ணி 1:2. 1:1. சாரி மை டியர் ஃப்ரெண்ட், 1:1. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம எந்த ஒரு கலரும் நம்ம ஆட் பண்ணல. நம்ம ஆனியன் பொன்னிறமாக வதக்குறோம், மசாலா போடுறோம், அவ்வளோதான். இதில் எந்த ஒரு கலரும் நாங்கள் போடல. இதுவே பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். ஹலோ மக்களே, சால்ட்டு மசாலா எல்லாமே போட்டாச்சு. போட்டு டேஸ்ட்டு பார்த்தாச்சு, நல்லா இருக்குது. பாயில் ஆகுது, வாட்டர் பாயில் ஆகுது. ஒரு கை போட்டு கொஞ்சம் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ லெமன், ஒரு 2 லெமன் 1 கிலோவுக்கு. மக்களே, இப்பொழுது பாருங்கள், அரிசி போட போகிறாங்க. ரைஸு ஒரு 20 மினிட்ஸ் பாஸ்மதி ரைஸ் நம்ம சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. அரிசி போட்டு நல்லா தண்ணி ட்ரைன் பண்ணி நம்ம மசாலாவில் சேர்க்குறோம். அரிசியை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரைஸ் ரொம்ப மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும். மக்களே, இங்கே பாருங்கள். பாப்பா தூக்கி போடாங்க. தம் போட போகிறோம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம் போட போகிறோம். தம் போட்டு ஒரு 20 மக்களே, தம் போட போகிறோம். ரெடி ஆகிடுச்சு. இந்த இலை எடு. கொஞ்சம் இந்த மாதிரி மேலே வாட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கொஞ்சம் வந்து ட்ரையாக வராது. தம் போடும்போது இப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து வாழை இலை போடுறேன். அது அந்த தம் போடும்போது அந்த தண்ணிலாம் பிரியாணி மேலே படாது, நல்லாயிருக்கும். தம்மு போட்டாச்சு. தம்மு போட்டு 20 நிமிஷம் கழிச்சு 20-25 நிமிஷம் கழிச்சு எடுக்கின்றோம். பாருங்கள், மேலே கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். லைட்டாக மேலே லைட்டாக கீ போடுறோம். வாங்க, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றீங்களா? எப்படி
எங்கள் பிரியாணி டேஸ்ட் பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி பிரியாணி பண்ணிருக்குன்னு பார்த்து எங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ, நன்றி.